லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நானும் என் மனைவி ரோசியும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நாங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். உங்களை யாராவது $20 நோட்டு கட்டு வச்சிருக்கீங்களா? ரப்பர் பேண்ட் சுத்தி. அந்த ரப்பர் பேண்டை கண்டுபிடிச்சதே நாங்க. விளையாட்டுக்கு சொன்ன. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு அணுக்களை ஒருங்கிணைச்சு ஒரு புதிய சக்தியை உருவாக்க போறேன். அதைத்தான் நீங்க பார்க்க போறீங்க. நீண்ட காலத்துக்கு ரொம்ப பாதுகாப்பு நிறைஞ்ச மலிவான மின்சக்தி இதனால எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த ஆய்வுக்கு உதவியா சில கருவிகளை நான் தயாரிச்சிருக்கேன். அணுக்கள் ஒருங்கிணைப்பை வெற்றிகரமா நடத்தணுங்கிறதுக்காக நான் இந்த 4 இயந்திர கரங்களையும் திட்டமிட்டு வடிவமைச்சிருக்கேன். வெப்பத்தாலையும் காந்த மண்டலத்தாலையும் இதுக்கு பாதிப்பு வராது. ஒரு நரம்பு இணைப்பு மூலமா இந்த அற்புதமான இயந்திர கரங்களை என் மூளை கட்டுப்படுத்துது. மிக நுண்ணிய ஒயர்கள் என் மூளையோட அசைவு கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கிறதால சாதாரணமா எந்த மனிதனாலையும் செய்ய முடியாத அணுக்கள் ஒருங்கிணைப்பை இந்த இயந்திர கரங்கள் சுலபமா செய்யும். டாக்டர், நீங்க சொல்றத பார்த்தா உங்க மூளையோட கட்டுப்பாட்டுல இந்த கரங்கள் இயங்குதுன்னு சொல்றீங்க. ஆனா உங்க கட்டுப்பாட்டையும் மீறி இது இயங்கலாம் இல்லையா? நீங்க சொல்றது உண்மைதான். அதுக்காக தான் இந்த கட்டுப்பாட்டு சிப்பை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது என்னுடைய பெருமூளையோட செயல்களை பாதுகாக்கும். அதனால இந்த கைகள் என்னை கட்டுப்படுத்த முடியாது. நான் தான் இந்த கைகளை கட்டுப்படுத்துவேன். அடுத்து ரொம்ப முக்கியமான கட்டம். ரோசி, தயாரா? இந்த விலை மதிப்பற்ற ட்ரிட்டியம் அணுக்கள் தான் இதுக்கு முக்கிய எரிபொருள். இந்த உலகத்திலேயே இது இன்னும் 25 பவுண்டு தான் மிச்சம் இருக்கு. இதை கொடுத்த ஹாரி ஆஸ்பானுக்கும் ஆஸ்கார்ப் நிறுவனத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களால எங்க நிறுவனத்துக்கு தான் பெருமை டாக்டர். என் சாகசத்தை பார்க்க நீங்க உங்களை தயார்படுத்தி டாக்டர், உங்க கண்டுபிடிப்புக்கு மாபெரும் வெற்றி. உங்க அப்பா கண்ட கனவை விட இது மிகப்பெரிய சாதனை ஹாரி. தேங்க்யூ. உலகம் முழுசுக்கும் தேவையான மின்சக்தி இப்ப தயாரா இருக்கு. சூரியனுக்கு சமமான சக்தி இப்ப என் கைக்குள்ள இருக்கு. பயப்படாதீங்க, இது தற்காலிகம் தான். சீக்கிரம் கட்டுப்படுத்திடலாம். யாரும் பயப்படாதீங்க. டாக்டர், ஆபத்து. ஐயோ பீட்டர், தயவு செஞ்சு எல்லாரும் உடனே இந்த இடத்தை விட்டு வெளியில போயிடுங்க. விபத்து தடுப்பு சாதனம் வேலை செய்யல. டாக்டர், அதை நிறுத்துங்க. அந்த மிஷினை நிறுத்துங்க. இது சீக்கிரம் சரியா போயிடும். நான் இதை கட்டுப்படுத்திடுறேன். நான் சொல்றத கேளுங்க. நான் தான் பணம் போட்டவன். என் வார்த்தைக்கு கட்டுப்படுங்க. என் கோவம் இதெல்லாம் குறையாது.
நீ என்ன செய்யற? இதை இப்ப நிறுத்த போறேன். வேண்டாம். பார்த்தேன். அவர்கிட்ட அளவுக்கு அதிகமான ட்ரிட்டியம் இருக்கு. அவர் நினைச்சா இந்த நகரத்தையே அழிக்க முடியும். எல்லாமே போயிடுச்சு. நான் அந்த ஸ்பைடர் மேனை எப்படியாவது பழி வாங்கணும். ஆனா அவர் தானே சார் உங்களை காப்பாத்தினாரு. அவன் ஏன் என்னை காப்பாத்தினாங்கிற விஷயம் தான் புரியல. இங்க இருந்த பத்திரிகை நிருபர்கள் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. வாங்க போயிடலாம். அவன் எப்படி இங்க வந்தான்? உருகுன உலோகம் முதுகு பகுதி வழியா உள்ள இறங்கி முதுகெலும்பு தொடர ஊடுருவி உள்ள புகுந்து தண்டுவடத்தை தொலைச்சு நரம்புகளோட ஒன்னா கலந்துருச்சு. நாம ஓபன் பண்ணி பார்த்தா தான் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால இயந்திர கரங்களையும் அதோட இணைப்புகளையும் துண்டிச்சாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். சேதமான அந்த எலும்பை எடுத்துட்டு அதுக்கு பதிலா மெட்டல் ஸ்ப்ரிங் ராட அங்க பொருத்தணும். நாங்க தயாரா இருக்கோம் டாக்டர். ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி தெரியலையே. ஆமா. நம்ம தொழில் லேத்து படுற மாதிரி ஆயிடுச்சு.